Taste the Daily. வயநாடு தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக களமிறங்கியிருக்கக்கூடிய காங்கிரசின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தற்பொழுது உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியிலும் போட்டியிட இருக்கிறார். காங்கிரஸ் இதனை அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வயநாடோடு சேர்த்து அமேத்தியிலையும் ராகுல் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டு வந்தது. இப்போ அமேத்தியிலிருந்து ரேபரேலி அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கிறத பார்க்க முடிகிறது. இந்த மாற்றத்துடைய பின்னணி என்ன, வட்டாரங்கள் என்ன சொல்கின்றன? அதாவது உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய கோட்டையாக கருதப்படுகின்ற தொகுதிகள் தான் அமேட்டி மற்றும் ராய்பரேலி. இந்த அமேட்டி தொகுதியை பொறுத்தவரை ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பல முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதிகளாகும். அதே போல ராய்பரேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் சோனியா காந்தி அண்மையில் வரைக்கும் கூட போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாக இருக்கின்றது. இந்த இரண்டு தொகுதிகளுக்கான காங்கிரஸ் வேட்பாளர் யார் என்பதில் தொடர்ந்து ஒரு தாமதமும் இழுபறியும் நீடித்து வந்தது. ராகுல் காந்தி ஏற்கனவே வயநாட்டில் களமிறங்கியுள்ள நிலையில் அமேட்டியில் அவர் மீண்டும் களமிறங்குவாரா, அதே போல ராய்பரேலியில் பிரியங்கா காந்தி களமிறங்குவாரா என்று தொடர்ச்சியாக பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் தான் இந்த இரண்டு தொகுதிகளுக்குமான வேட்பாளர்களை காங்கிரஸ் கட்சி தற்போது அறிவித்துள்ளது. ராகுல் காந்தி அமேட்டி தொகுதிக்கு பதிலாக ராய்பரேலி தொகுதியில் களமிறங்குவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவும் கூட நாம் இதனை பதிவு செய்திருந்தோம். அது தற்போது ஊர்ஜிதமாக இருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி ராய்பரேலி தொகுதியில் போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமேட்டி தொகுதியை பொறுத்தவரை ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் தலைமைக்கு மிக நெருக்கமாக அறியப்படுகின்ற KL சர்மா என்பவரை காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக அறிவித்திருக்கின்றது. குறிப்பாக 2019ஆம் ஆண்டு ஸ்மிருதி இரானி குறித்து அமேட்டியில் போட்டியிட்ட போது ராகுல் காந்தி சுமார் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். எனவே இந்த முறையும் அமேட்டியில் ராகுல் மீண்டும் போட்டியிட வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர்கள் விரும்பி இருந்தாலும் வெற்றி வாய்ப்பு குறித்த அச்சம் என்பது ராகுல் காந்திக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. ஒருவேளை அமேட்டியில் மீண்டும் போட்டியிட்டு ராகுல் காந்தி தோல்வியை தழுவினால் காங்கிரஸ் தலைவர்களுக்கே வட இந்தியாவில் செல்வாக்கு இல்லை என்று எதிர்கட்சிகள் பிரச்சாரம் செய்யக்கூடும். அது மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடத்தை, நெருக்கடியை காங்கிரஸ் தலைமைக்கும் ராகுல் காந்தி உள்ளிட்டோருக்கும் ஏற்படுத்தக்கூடும். ஆனால் ராய்பரேலி என்று கூறுகின்ற போது ராய்பரேலியில் சோனியா காந்தி 2019 வரை போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு தொகுதி, அதுவும் ஒரு சேஃபான தொகுதி என்கிற அடிப்படையில் ராகுல் காந்தியை ராய்பரேலி தொகுதியை கேட்டு பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த அடிப்படையில் தான் தற்போது ராய்பரேலி தொகுதியின் வேட்பாளராக ராகுல் காந்தி முன்னிறுத்தப்பட்டிருக்கின்றார். பிரியங்கா காந்தி போட்டியிடுவாரா இல்லையா, அவர் போட்டியிடக்கூடும் என்றெல்லாம் பேசப்பட்ட நிலையில் பிரியங்கா காந்தி போட்டியிடவில்லை. அதையும் கூட நாம் 2 நாட்களுக்கு முன்பாக நாம் பதிவு செய்திருந்தோம். அது தற்போது ஊர்ஜிதமாக இருக்கிறது. எனவே ஒரு பாதுகாப்பான ஒரு தொகுதி என்கிற அடிப்படையில் ராய்பரேலி தொகுதியை தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அவர்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கின்றார். முன்னதாக ஒரு பிரம்மாண்ட சாலை பேரணி ஒன்றுக்கு ராய்பரேலி தொகுதியிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு பிரம்மாண்டமான சாலை பேரணியில் பங்கேற்று அவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கு தான் அங்கு வேட்புமனுவை தாக்கல் செய்ய கடைசி நாள். மே 20ஆம் தேதி அமேட்டி மற்றும் ராய்பரேலி தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. வயநாடு நாடாளுமன்ற தொகுதியில் களமிறங்கியுள்ள ராகுல் காந்தி உத்தரப்பிரதேச மாநிலம் ராய்பரேலி தொகுதியிலும் தற்பொழுது களமிறங்க இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க நாம் கேட்டோம். Taste the Daily.